பல ஆண்டுகளாக திமுகவும் காங்கிரசும் அண்ணன் தம்பி போல் கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்து வந்தார்கள். சென்னை வந்த ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை பொதுக்கூட்ட மேடைகள் அண்ணன் என்று அழைத்தார். டெல்லியிலிருந்து வரும் வழிகள் மு.க. ஸ்டாலினுக்காக இனிப்பு பலகாரம் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தார். இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முன்னுக்கு பின்னு முரணாக நடைபெற்று வருகின்றன. இதில் ஒரு கட்டமாக தற்பொழுது ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் இடையே திரைமறைவு மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாகவும் தொகுதி உடன்பாடு ஏற்படாத சூழ்நிலை நிமித்தமாக காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து கழட்டி விடுவதாக திமுக தரப்பில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது. பரபரப்பான இந்த சூழ்நிலை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இதில் கூடுதலாக 28 லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை முதல்வர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி வைக்கும் நிலைகள் முன்னதாக ராகுல் காந்தியிடம் இதன் தொடக்க விழா கலந்து கொள்வதற்காக அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகிவிடும் என்ற கணிப்பில் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைத்தாரோ இப்பொழுது நேரமில்லை, பிறகு தருகிறேன் என்று பலமுறை சொல்லி தட்டி கழித்து விட்டார். இதனால் இனிமேலும் இந்த திட்டத்தில் தள்ளி போட வேண்டாம் என உடனடியாக நேரு ஸ்டேடியத்தில் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட விழா நடைபெறுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் சில பாஜக எம்பிக்கள் திமுக எம்பிக்களிடம் பேசும் பொழுது திமுக கட்சி ஏன் இன்னும் காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறது, கழட்டிவிட்டால் மத்திய அரசுடன் இணக்கமாக செய்யலாம், இது பற்றி திமுகவினர் யோசிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்ப்பதே திமுக தான் என்று பேசியிருக்கிறார்கள். இதற்கிடையே தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்களில் பலர் முதல்வரிடம் ஆலோசனை செல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை இன்னும் தமது முதுகில் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களால் நமக்கு பிரயோஜனமில்லை, அந்த தொகுதிகளில் தாமே நேரடியாக போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி எல்லாம் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களிடம் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி இழுபறி செய்வதையும் அமைச்சரவையில் இடம் கேட்பதையும் திமுக விரும்பவில்லை. காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகள் கேட்கும் வகையில் கடைசியில் 30 தொகுதிக்கு வந்து நிற்பார்கள், நாம் 20 தொகுதிகளில் ஆரம்பித்து 25 வந்து நிற்கலாம் என்று திமுக மேல்மட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதில் விஷயம் என்னவென்றால் கடந்த 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் வெற்றி பெற்ற 18 தொகுதிகளில் 12 இடங்களை திரும்பவும் அவர்கள் கொடுத்தால் நிச்சயம் எதிர்க்கட்சி தான் ஜெயிக்கும், அந்த அளவுக்கு காங்கிரஸ் பின்னடைவில் இருக்கிறது. அந்த தொகுதிகளை எல்லாம் காங்கிரசிடமிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று திமுக தரப்பில் முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளை மாற்றுவதற்கான யோசனைகளும் நடந்து வருகிறது. இதற்கிடையே வருகின்ற ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தமிழ்நாடு வருகிறார்கள். அவர்கள் இங்கு பாத யாத்திரை நடத்துகிறார்கள். இதற்கான செல்வ பெருந்தகை தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் இந்தியா கூட்டணிகள் முக்கிய அங்கமாக திகழும் மு.க. ஸ்டாலினுக்கு இது பற்றி காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. இதுவும் மு.க. ஸ்டாலினுக்கு மனவேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் குழுவினர் மு.க. ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக திமுக உயர்மட்ட குழு உடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், இறுதியில் நான் பேசுகிறேன் என்று முடித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தொகுதிகளில் உடன்பாடு ஏற்படாதாலும் ராகுல் காந்தி மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் என தெரிகிறது. இருந்த போதிலும் திமுகவிடம் மிகப்பெரிய மோதல் போக்கு எதையும் இப்போதைக்கு கடைபிடிக்க வேண்டாம், மென்மையாக அவர்களை கையாளுங்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு ராகுல் காந்தி உத்தரவிட்டதாக தெரிகிறது. ஆனால் அதே சமயத்தில் திமுக தரப்பில் காங்கிரஸால் வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டணியை விட்டு விலகும் அதிரடி முடிவுகளை எடுக்கலாம் என தெரிகிறது. இதுபோன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை முன்னதாகவே தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.